உலாவிட்டிருக்கிறாரா? கர்த்தர் நமக்கு உலாவிட்டிருக்கிறாரா? தேவன் இருக்கிறாரா? அல்ல சொல்லு. பயப்பட்டு மயக்க பிடிச்சி நிற்கிற பயமாக தான் இருக்கு. கர்த்தர் உலாவிட்டிருக்கிறாரு. அக்கினி தேவன் இறங்கிட்டு இருக்கிறாரு. நீங்க போறதோ வரதோ நிக்கிறதோ வெளியானது போனீங்க, கர்த்தரை சொல்லு. தேவன் தண்டிக்க ஆரம்பிச்சா சொல்லி யார் வெளியில போக கூடாது. ஆமின் பொருள் உட்காந்து இருக்கணும். என் விஜயன் உட்காந்து வயசுல பெரியல அவன் பெரிய உட்காந்து கர்த்தரை சொல்லி எவ்வளவு பயப்பட்டு உட்காந்துக்கிறாங்க. போறது வரது தண்ணி குடிக்கிறது என்ன பெரிய கத்தி பிரசங்கம் பண்ணி தண்ணி குடிக்கிறது வெளியில போக கர்த்தரை சொல்லு. மிகவும் சாக்கிறது. நம்ம சபையில் கண்டிப்பா மிக அவசியம். கை உயர்த்தங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி கையை உயர்த்தி கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரா? இன்றைக்கு தலைப்பண்ண குறைவை நிறைவாக்க தேவன் தலைப்பை கேட்க போறீங்க. வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைப்பை பிரேசிக்க போறோம். கர்த்தர் மைப்படுவதாக. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி கர்த்தர் நம்மோட இன்னைக்கு பேசும்படி விஜயனை பற்றி ஜோம் பண்ண கர்த்தர் ஸ்தோத்திரம். நம் கண்ணபடி ஜெபிக்க கையை உயர்த்தி வந்த மக்களுக்கு அவங்க கொடுக்கப்படுற செய்திக்கிற நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க இப்ப ஜோம் பண்ணுவாங்க. செய்தி ஒரு நல்ல கூர்ந்து கவனிக்க நல்லா கவனிக்கணும். கொடுக்கப்படுற செய்தி வாழ்க்கை அப்படியே கரிய செய்யும். நம்பரை மாற்று கை உயர்த்தி எந்த பயம் இருக்கட்டும் தேவன் நிறைவேற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். வசனம் போய் சொல்லாது. சொல்ற நான் போய் சொல்ல நான் மாறலாம். வசனம் போய் சொல்லாது. பேசுற ஆண்டு போய் சொல்ல மாட்டார். ஆவியான போய் சொல்ல மாட்டார். எத்தனை ஆண்டு சொன்னீங்க? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாயா? மூச்சு குறை நிறைவாக்குவார். கேஸ் ப்ராப்ளமா, வீட்டு பிரச்சனையா, பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, இந்த வசனம் அப்படி கிரியை செய்யும். கொடுக்கிற வசனம் கிரியை செய்யும். கர்த்தர் குறைவை தேவன் நிறைவாக்க போறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கிரியை செய்வாரா? ஜெபிக்கணும். இயேசுவே தோத்திர ராஜா, தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசப்பா நன்றியோடு சோதரிக்கிற ராஜா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே தோத்திரம் ஆண்டவரே. நீர் அசையோடும் தெய்வம் ஆண்டவரே. இயேசப்பா ஆவியானவரே தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா தாசன் பேச ஆண்டவரே. இயேசப்பா அவரை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. இயேசுவே தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா இன்று ஆண்டவரே. இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே குறைவெல்லாம் நிறைவாக்கும் தெய்வம் ஆண்டவரே. இயேசப்பா தோத்திர ராஜா, தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, அப்போது விண்ணப்பத்தை கேட்டு நீ அறிந்தது என்னமான பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே. இயேசுவே தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே உண்மையை கண்ணோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே. இயேசப்பா குறைவெல்லாம் நிறைவாக்கி தாரும் ஆண்டவரே. இயேசப்பா இந்த வார்த்தைக்காக தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா பலப்படுத்த தெய்வம் நீர் ஆண்டவரே. இயேசப்பா தோத்திரம் ஆண்டவரே. என் பலவிடத்தில் என் பலவிடம் பூரணமா விளங்கும் என்று சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே. இயேசுவே தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் நிலை பலன் தாரும் ஆண்டவரே. நில சுகத்தை தாரும் ஆண்டவரே. இயேசப்பா தாசன் கொடுத்தக்காக ஆண்டவரை கிருபைக்காக ஞானத்துக்காக உமக்கு தோத்திரம் ஆண்டவரே. தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசப்பா கொடுத்த அபிஷேகத்துக்காக தோத்திரம் ஆண்டவரே. தோத்தரிக்கிற ராஜா. இயேசப்பா உண்ணும் ஆண்டவரே. இயேசப்பா மீண்டும் மீண்டும் ஆண்டவரே. இயேசப்பா வல்லமையை பயன்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு தோத்திரம் ராஜா. தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசப்பா தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபை குறையெல்லாம் நிறைவாக்கி தரும் ஆண்டவரே. இயேசுவே தோத்திரம் ஆண்டவரே. உமது வார்த்தை ஒன்று வீணா போவதில்லை ஆண்டவரே. இயேசுவே தோத்திர ராஜா. இயேசப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே. இயேசப்பா தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே. வரங்களை தாரும் ஆண்டவரே. இயேசப்பா தோத்திரம் ஆண்டவரே. நாம் சமான எவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே. இயேசப்பா அந்த கடைசி நாளில் ஆண்டவரே. இயேசப்பா தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஊற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், சுகப்படுத்தும் ஆண்டவரே. தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசப்பா தோத்திர ராஜா. தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசப்பா நீ பேச போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலியமா ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பண்ண குறைவ தேவன் நிறைவாக்கப்படுற கர்த்தரை ஸ்தோத்திரம். வசனத்தை வசனம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19 வசனம். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19 இன்றைக்கு வாசிக்கலாம். சீக்கிரம் வாசி. பிலிப்பியர் 4:19. எபேசியர் பக்கத்துல வரும். நிருபத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம். என் தேவன் மை லார்ட் சொல்ல கோட்ல மை லார்ட் அன்றைக்கு ஆனர் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எனக்கு மை லார்ட் ஆண்டவர் தான். சர்ச் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் மகிழ்ச்சியோடு என் தேவன். அல்லேலூயா. என்னுடைய பிரதர்ல
என் சிஸ்டர் அல்ல, இது கை தப்பா இல்ல, என் தேவன் மை லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி, கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. உங்க கண்ணில தேவன் துடைப்பாரா? துடைக்கத்தான் போறாரு. எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம், எத்தனை மன உளைச்சல், எவ்வளவு ஹை டிப்ரெஷன், கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்ற போகிறாரா? தேவன் மாற்ற போகிறாரு. முடிவு கொடுப்பாரா? முடிவு கொடுக்க போறாரு. எப்ப கர்த்தர் குறை நிறைவாக்க போறா? தேவன் நிறைவாக்க போறாரு. இந்த வருஷம் முடிவுக்குள் கர்த்தர் உன் குடும்பத்தை உயர்த்த போறாரு. உன் பிள்ளைய உயர்த்த போறாரு. உன் பிள்ளை பெரிய கம்பெனில வேலை செய்வது 1 லட்சம் சேலரி வாங்க போற பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is a prophecy. கர்த்தருக்கு பேசுகிறார். தேவச்சனமே, உன் குறைவை நினைச்சு அழுவரே, வேதனைப்படும். கர்த்தருக்கு பேசுறாரு. உன் குறைவை தேவன் நிறைவாக்க போறார். இயேசுவின் நாமத்தில். எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை பாடு, எத்தனை இல்லாம, எத்தனை நெருக்கம். ஆண்டவரே, ஆண்டவரே ஏன்பா சும்மா இருக்கிறீங்க? ஏன் ஜெபத்தை கேட்க சொல்லி மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? கொடுக்கிற வஸ்திரம் நினைக்கிறேன். என் தேவன். அல்லேலூயா. கையை உயர்ச்சி. என் ஆண்டவர், என் ஆண்டவர், என் தேவன். வாசிங்க, நல்ல நச்சன வாசிங்க, வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம், உங்கள் குறைவெல்லாம். பிரதர், என் பிள்ளைக்கு திருமணம் ஆச்சு பிரதர், குழந்தை இல்லை, கர்த்தர் விஷயம் கொடுக்க போறாரு. என் பிள்ளை படிச்சுட்டான் பிரதர், ஏற்ற வேலைகளில கர்த்தர் வேலையை கொடுத்துருவார். பிசினஸ் ஆரம்பிச்சது சரியா சரிப்பட்டு வரல, சரிப்பட்டு வர நீங்கள் கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் செய்வாரா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவெல்லாம். அல்லேலூயா. எது பிரதர்? ஜப குறைவு, பரிசுத்த குறைவு, அல்லேலூயா, ஆகார குறைவு, வருமான குறைவை தேவன் நிறைவாக்க போறாரு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு பிரதர்? ப்ளீஸ் லிஃப்ட் ஹேண்ட்ஸ். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. உங்கள் குறைவெல்லாம் தேவன் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்க போகிறார். இப்பப்பா நிறைய போகுது, என் கூட ஒண்ணுமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லையே, என் வயது மிகம். கர்த்தருக்கு பேசுகிறார். தேவச்சனமே, ஏன் பயந்து கொண்டு இருக்கிறேன், ஏன் நடுங்கி கொண்டிருக்கிற, ஏன் சோர்ந்து போயிருக்கிற? எப்ப குறைவை நிறைவாக்குவாரு? இந்த வசனம் நிறைவேற்ற வாழ்க்கையில கர்த்தர் குறைவை நிறைவாக்க போறாரு. எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை மாசம், எத்தனை வருஷம், எப்ப பாரு பாடு பாடு பாடு, கஷ்டமே, உபத்திரப்பட்டு கொண்டே இருக்கிறேன். கொடுக்கிற வசனம் நினைக்கிறேன். கர்த்தர் குறைவெல்லாம் தேவன் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்க போகிறாரு. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான மகிழ்ச்சி, அதிலும் தேவன் நிரப்ப போகிறாராம். தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு கர்த்தர் குறைவை தேவன் நிறைவாக்கியே தருவார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நல்ல மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு. எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தானே கையில பத்தியாசம் நிற்க மாட்டேங்குது. தேவன் நிறைவுபடுத்த போறாரு. சின்ன சம்பளமோ பெரிய சம்பளமோ தேவன் நிறைவாக்க போகிறாரு. கர்த்தரே செய்ய போறாரு. நீ சின்ன வேலை செய்யலாம், பெரிய வேலை செய்யலாம், எந்த வேலை பண்ணாலும் கையை உயர்த்த போறாரு. வருமானத்தை உயர்த்த போறாரு. கர்த்தர் தேவையை சந்திக்க போறாரு. எல்லாருக்கும் மற்றே தலை குனியாத வரைக்கும் கர்த்தர் தாயை கர்த்தர் உயர்த்த போகிறார். நிச்சயமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேல உயர்த்தி, அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. நான் சின்ன பையன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சட்டை டவுசர் தான் இருக்கு எனக்கு. தோற்றி போடுவாங்கம்மா, அம்மா கர்த்தர் ஸ்கூல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கிழிஞ்சு போயிடும், திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி போட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பாருங்க, 3 பீரோ இருக்கு, எல்லாம் துணி தான் கதை கோட்ஸ் கதை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவன் நிறைவுபடுத்துறாரு. எல்லாவற்றையும் நிறைவுபடுத்துவாரா? நிறைவுபடுத்துவாரா? தேவன் நிறைவாக்குவாரா? நிறைவுபடுத்த போறார். சின்ன வருமானம் தான் தேவன் நிறைவுபடுத்த போறாரு. கத்த பெருசா சின்ன மேகம் தான் அடுத்த 10 நிமிஷம் கருமேகமா மாறி பெரிய மேகமா மாறி மழை கொட்ட ஆரம்பிச்சது. எலியா பார்க்கிறான்.
ஆகா பார்க்கிறான், கையளவு மேகம் தான் வருது, எப்படி பெரிய மழையா மாறும், எப்படி மழை வரும், சின்ன சம்பளம் தான், சின்ன வருமானம் தான், சின்ன பிசினஸ் தான், கத்த பெரிய மேகமா கத்த மாற்றப்படாது, பெரிய மழையா மாற்றப்படாது, பெரிய ஊற்றா மாற்றப்படாது. கத்த செய்யப்பட நம்பர் மாற்றம். கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே என் குறைவை தேவன் நிறைவாக்க போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நம்பரை மாத்த கை உயர்ச்சி. ஐயா யாரும் சப்போர்ட் இல்லை ஐயா, நான் தனிமையா இருக்கிறேன், சம்பளம் பத்தல, வீட்டுவாடு கொடுக்கல. கர்த்தர் பேசுறாரு, இன்றைக்கு ஒரு குறைவை தேவனுக்கு நிறைவாக்க போறாரு. மகிமையில சரி, இந்த பூமியில சரி, பலத்த மனுஷனா இருப்ப, பலத்த ஜாதியா இருப்ப, பலத்த ஊழியக்காரனா இருப்ப, பலத்த சீஷியா இருப்ப, பலத்த தேவனுக்கு சிறந்த பாத்திரமா இருப்ப. கர்த்தர் செய்ய போறாரு. உனக்கு கைவிட்டு நாமே சொல்லு, கர்த்தர் செய்ய போறாரு. ஐயோ என் பிள்ளை வருமானம் போச்சப்பா, என் பிள்ளை வருமானம் போச்சு, எப்படி சாப்பிட போறேன், எப்படி வீடு கட்ட போறேன். கர்த்தர் சொல்றாரு, எப்படி சபையில வந்து இயேசுவே ஸ்தோத்திரம் போடுறியோ, கர்த்தர் கோயிலை தேவன் நிறைவாக்கிட்டார். வீட்டை அரிசிப்பட் மாவ தேவன் நிறைவேற்ற போறான். நிறைஞ்சு வழியே போகுது. எத்தனை ஆமென் சொல்லுங்க. ஐயோ வருமானம் யோசிக்க, கர்த்தர் நிறைவேற்றே இருக்கிறாரு. குடும்பத்தில் நிறைவு, ஜபத்தில் நிறைவு, ஊழியத்தில் நிறைவு, சாப்பாட்டில் நிறைவு, பணத்தில் நிறைவு, நிறைந்து கொண்டே இருக்க போகுது. நீ பூரித்து மகிழ போகிற, கர்த்தரை உயர்த்த போற, கர்த்தரை சாட்ச சொல்ல போற. இந்த மகத்துவம் வல்லமை உண்மையில இறங்கிச்சே இருக்கு. கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சே இருக்கு, வல்லமை இறங்கிச்சே இருக்கு, அக்கினி இறங்கிச்சே இருக்கு, அபிஷேக மகிமை இறங்கிச்சே இருக்கு. சாலமோனமா கது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. praise the lord. கொஞ்சம் அப்ப கொஞ்சம் மாவட்டம்பா, அஞ்சப்ப 2 மீன் தான் குறைந்தபட்சம் புதாயமே சாப்பிடணும். தொழான கூட்டம் சாத்தியமாகுவோம். கத்த பிரிப்பாத்துக்கு பிரிப்பே, இத்தனை பேர் சாப்பிடணுமே. என்ன இருக்குதா? டப்பு. பிலிப்பு சொல்றோம், ஆண்டவரே டப்பு லேதா ஆண்டவரே, நோ பைசா, நோ பணம், நோ மணி, வார்த்தை அப்படிதான் இருக்குது. ஆனா அவன் உள்ள வந்துச்சாருமே, மணி உள்ள வந்துடும், ஆசீர்வாதம் உள்ள வந்துடும், ஐஸ்வர்யம் உள்ள வந்துடும், ஆயுசு உள்ள வந்துடும், மகிமை உள்ள வந்துடும். கர்த்தரை உயர்த்த 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 இவ்வளவு பாடியோர் துதிக்கலையோ, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்வையோ குறைய பார்க்க மாட்டேன். இந்த 31 டிசம்பர் முடிவு வரைக்கும் கர்த்தர் சிறப்பாக நடத்துவார். Praise God. நம்பர் மாத்திரம் கை மேல உயர்த்து. Praise the Lord. But no support, no help ஆண்டவரே. யார் கூட தூக்கி விட முடியும்? கர்த்தர் செய்யப்படுவார். Praise the Lord. குறைவை தேவன் நிறைவாக்குவாரா, நிறைவாக்க போறாரா? நடக்குமா உங்க வாழ்க்கையில? பிரசங்கம் யாருக்கு? உங்களுக்கு தான் பிரசங்கம், உனக்கு தான் பிரசங்கத்தை பேசிட்டு இருக்கிறாரு. நீ குறைவா யோசிக்கிற, ஐயோ நான் எப்ப வளர போறேன், எப்ப நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், எப்ப சொந்த வீடு வாங்க போறேன், எப்ப என் பிள்ளை படிச்சு முன்னேற போறான். கர்த்தர் செய்யத்தான் போறாரு. உன் பிள்ளைங்க பிரமிக்க போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கும் உன் பிள்ளைங்க மகிழ்ச்சி அடைந்து அவர் நாமத்தை உயர்த்த எழும்ப போறாங்க. கர்த்தரே செய்திருக்கிறாருப்பா, கர்த்தரே செய்திருக்கார். நான் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போவேன், கர்த்தர் வேலையை ஆயத்தப்படுத்தினாரு, கர்த்தர் கொடுத்தாரு வேலை, கர்த்தர் செய்தாரு வேலை, கர்த்தரே செய்ய போறாங்க. Praise the Lord. யோவான் சுவிசேஷ புஸ்தகம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் வாசிக்க கேட்போம். யோவான் 2:2 வாசிக்கலாம். நம்ம லேட்டா பைபிள் பிரிக்கிறீங்க நீங்களா? டப்பு டப்பு டப்புன்னு வரும் வசனம். இயேசுவும் சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு, எந்த கல்யாணம்? என்ன கல்யாணம்? காணா ஒரு கல்யாணம். அந்த ஊர்ல பேர் காணா ஊர். இயேசு சிஷ்யரும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். பெரிய மகான் வந்திருக்கிறாரு கல்யாணத்துக்கு, குறை வரலாமா? சொல்லுங்க. மகான் யாரு? மகாராஜா யாரு? இயேசு வந்திருக்க கல்யாணத்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன், இல்லை காஞ்சிபுரத்தில். அந்த சாட்சியை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். ஐயா திரளான ஜனங்க வந்தாங்க ஐயா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆனந்த் சாப்பாடு கை வச்சேன். அந்த கரெக்டான சாப்பாட்டில் கத்த சொல்லணும். சாப்பிட்டு ஜோமெண்ட் வந்தோம். மக்கள் வந்துனே இருக்காங்கன்னா
சாப்பாடு குறையப்படல. சாப்பாடு மீந்து போச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாப்பாடு மீந்து போச்சான். எல்லாம் வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நிறைவேற்றினார். அது எங்களால் அல்ல, தேவன் செய்த காரியம், தேவன் பண்ண காரியம். அந்த ஃபர்ஸ்ட் பந்தியில் உட்காந்து ஃபர்ஸ்ட் போட்ட சாப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பந்தியில் அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணலையா? கேள்விப்பட்டீங்க. பிரியதர்ஷினி ஜெப யாக்கோகுமார் மேரேஜுக்கு கர்த்தர் காஞ்சிபுரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். உன் கல்யாணத்துக்கு இயேசு வரணும். பிள்ளை கல்யாணத்துக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? வேற யாரும் வர வேண்டாம். சிஎம்ஐ எல்லாம் தேவையில்லை. இயேசு வந்தாருன்னா அந்த கல்யாணம் முடிவு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. பயந்து பயந்து என்ன பண்ணுங்க? நோட்டீஸ் கொடுத்துருப்பீங்க. எவ்வளவு தெரியலையே, சாப்பாடு என்ன ஆயிடும்னு. இயேசு கல்யாணத்துக்கு வந்துட்டாருன்னா நாட்டு வேற, அற்புதம் வேற, ஆசீர்வாதம் வேற, நிறைவு வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களே பிரமிப்பீங்கப்பா. எல்லாம் சாப்பிட்டாங்களா? திருப்தியா சாப்பிட்டாங்க. என்ன கறி போட்டீங்களா? கறி போட்டோம். ஸ்வீட் வச்சீங்களா? ஸ்வீட் வச்சோம். பால்கோ வச்சோம், பால்கோ வச்சோம். எல்லாம் வச்சது மீதி மீந்து இருக்கிறது. இதான் இயேசு அழைக்கப்பட்ட கல்யாணம். இதெல்லாம் இயேசு வந்துட்டாருன்னா நீ பயப்பட தேவையே இல்லை. நம்புறீங்களா பிரதர்? எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. இயேசு வரலன்னா நான் பொறுப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வந்து கல்யாணமா இருக்கணும் வீட்டுல. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வருவாரா? அது வீடோ சபையோ எந்த இடமோ இயேசு அங்க வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தாரு. நடந்தது என்ன? வாசிக்கலாம். 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்டு போது என்ன பண்ணுது? பெரியார் வந்திருக்காரு. கர்த்தர் சொல்லுங்க. மகன் வந்திருக்கிறாரு. மகாராஜா வந்திருக்காரு. கல்யாணத்துக்கு குறைவு ஏற்பட்டு போச்சு. திராட்சரம் குறையப்பட்டு போச்சு. குறைவு ஏற்பட்டு திராட்சரசம் எல்லாம் ஒருத்தம் முடிக்கிறோம். ஐயோ என்ன பண்ண தெரியலையே. பிரைஸ் தி லார்ட். இயேசு கெஸ்ட் அழைக்கப்பட்டிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருந்தினர் அழைக்கப்பட்டிருக்கிறார். மெதுவா மேட்ல விட்ட வருது. அல்லேலூயா. யார் வராங்க? கிட்ட கிட்ட யார் வராங்க? மரியம்மா வராங்க. ஆண்டவரே, சின்ன விஷயம் மட்டும் பேசணும். அவங்களுடைய விட்டத்தை காட்டாரு மாண்டது. என்ன சொல்லு? அவங்க அம்மா கேட்கிறேன். இல்ல பரிமாறமே இருந்தாங்க. அந்த ராட்சம் குறைஞ்சி போச்சு. என்ன பண்றது தெரியல. எல்லாம் சொதப்புறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அந்த பயன்படுத்த வச்சுக்கிறார். கர்த்தர் சொத்த பணம் எப்படி பண்றதுங்க? ஒன்னு கேட்டார். சைலண்டா நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. உனக்கும் எனக்கு என்ன இன்னும் வரலப்பா. அல்லேலூயா. குறைவாய்ப்பட்டு இப்ப திராட்சரசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய குழப்பங்க தம்பி. திராட்சை குறையப்பட்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்டு யார் கிட்ட வருது? சொல்லுங்க. என்ன சொல்ல? என்னப்பா அசிங்கமாயிடுச்சு. நான் சாப்பிட சாப்பாடு பத்தல. அதெல்லாம் சொல்லல. வேலைக்கார கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. தண்ணி மட்டும் என்ன பண்ணுங்க? கச்சாலையில நிரப்புங்கப்பா. கேட்டு செய்தி தானீங்களா? திரும்ப ரிமைண்ட் பண்ற கர்த்தர் நினைவுபடுத்துறேன். நெருப்பிட்ட ஆண்டவரே மண்டு நிரப்புங்க. வேலை என்ன? முட்டிப்படி ஜபத்தை பண்ணு. காரியத்தை பார்த்து பாரு. வேலை கிடைக்கணுமா? வீடு கிடைக்கணுமா? பிள்ளை படிக்கணுமா? முட்டி போட்டு சோத்திரம் பண்ணிங்க. மற்றவர் பார்த்து பாரு. குறைவுடைய நிறைவாக்குவார். மரியாதை உனக்கு இருக்கும் என்ன? இன்னும் ஏன் மேல வரல. அவர் மகனை செயல்படல, தேவனை செயல்பட்டார். தாய் தான் பேசுறாங்க. அவருக்கு அக்செப்ட் பண்ணல. மாம்சமாக கேட்கிறார். என்ன பண்ணலாம்? நீங்க ஓரமா போக பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தண்ணி முடி தேவன் நிரப்ப சொன்னாரு. நிரப்பிட்டாங்க. திரும்ப சொல்றாங்க வேலைக்காரலாம். ஆண்டவரே நிரப்பிட்டு. ஆண்டவரே பயபக்தியா சொல்றாங்க. நம்ம என்ன கேட்டிருப்போம்? என்னையா அதுல அந்த காலத்துல சரி வருமா? தண்ணி மணி ஊற்ற திராட்சை மாறிடுமா? எப்படி ஆயிடாங்க? நம்ம கேட்போம், கேட்டிருப்போம். அந்த வேலைக்கார எதுவுமே கேட்கல. தீர்ப்பாயிடுச்சு. ஒன்றும் மண் கொடுத்தோம். கர்த்தர் சுத்தம். இந்த வேலை என்ன? நிலையில வைக்கணும். கர்த்தர் சுத்தம். அதான் வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு
உற்சாகத்தோடு ஒன்று நிரப்பினாங்க. அவர் கச்சாலை தண்ணி தான் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நிரப்பிச்சு, ஆண்டவரே என்ன செய்யணும்? ஒன்று என்ன பண்ணுங்க, எப்படி கொடுக்கணும்? தண்ணி ஆச்சுங்க. அவன் திரும்ப கேள்வி கேட்கல. அவன் தான் ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப கேள்வி கேட்டீங்கன்னா அற்புதத்தை பெற்று கொள்ள மாட்டீங்க. சைலண்டா அற்புதம் செய்வாங்க. சொல்லுங்க, நடக்குமா? எந்த மாசம் நடக்கும்? எந்த வருஷம் நடக்கும்? கேட்க வேண்டிய வேலையே இல்லை. கீப் குவைட். அற்புதம் செய்வாங்க. வெறும் முன்னாடி கேட்பாங்க, அடுத்த மாசம் நடக்குமா, அடுத்த மாசம் நடக்குமா? அதனால தெரியாது. ஐ டோன்ட் நோ. கர்த்தர் நடக்க இஷ்டம் பண்ணாம அந்த வேலை என்ன பண்ணா, ஏசா திரும்ப எப்படி எது கேட்கல. முண்டு கிட்ட பார்த்தா தண்ணினா வச்சுக்கா திராட்சசமாய் மாறிச்சு. குறைவு நிறைவாக்கப்பட்டது. கச்சா நிரம்பி வழியுது. டேஸ்ட் மாறி போச்சு. ரொம்ப அருமையா இருக்குது ரசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அங்கிருந்து வந்த ரசம் டேஸ்டா இருக்குது. மனுஷன் கொடுக்குற ஆகாரம் பற்றாக்குறை உண்டாகும். தேவன் கொடுக்குற ஆகாரம் நிறைவா தான் இருக்கும். பட்டினியே வராது, பற்றாக்குறையா வராது, குறைவே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்து. சாத்தியமா சாப்பாடு செய்வாங்க, மீதி சாப்பாடு இல்லை வீட்டுக்கு கொண்டு போவாங்க. இதான் நிறைய. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். இனிமே சாப்பாடு குறைப்பட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்புறம் சாப்பாடு இருக்கும், எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி கர்த்தர் சுவாசிக்கிறேன். வேறுடைய சித்தம் அதான். அதான் நிறைவு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் ஆசீர்வாதம், அதான் முடிவு, அதான் சந்தோஷம், அதான் மகிமை. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? துவக்கும் போது குறைவா தான் இருக்கும், ஆனால் முடிக்கும் போது நிறைவா இருக்கும். துவக்க அற்பமா இருக்கும், உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும், உன் முடிவு மகிமையா இருக்கும், உன் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. கர்த்தர் சொன்னாரு, உன் முடிவு குறைவா தான் இருக்குப்பா. ஐயோ இப்படி இருக்குது, அற்பமா இருக்கும், ஆனா அது போக போக உன் முடிவு அற்புதமாக இருக்கும், உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், உன் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும், உன் முடிவு சமாதானமா இருக்கும், உன் முடிவு மகிமையா இருக்கும், உன் முடிவு நிறைவா இருக்கும். Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. எப்படிப்பா தனி திராட்சையா மாறிடுச்சுப்பா? அவரை மாத்தனாருப்பா. அவர் படிக்கவே இல்லை பிரதர். இப்படி மகிழ பேசுறாரு. அவர் ஸ்கூலுக்கே போலையே, சூப்பரா பிரசங்கம் பண்றாரு. அவர் மாத்தினாருப்பா. வெறும் தண்ணி தான் பாரு. கத்த கலரை மாத்தினாரு, கத்த கேரக்டர் மாத்துறாரு, கத்த டேஸ்ட் மாத்துறாரு, கத்த நிறைய கொடுக்கிறாரு. தேவனுடைய பெரிய சித்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கத்த நிறைவாக்க போறாரா? சத்தமா சொல்லுங்க. வீட்டு அரிசி பண்றது நிறைவேற்ற போறாரு. நீங்க வீட்டு அரிசி வாங்கி வச்சிருப்பீங்க பாருங்க. இந்த பிரசங்கம் கேட்டு பண்ண பாடு அது நிறைய இருக்கு, குறையா இருக்கு. சம நமக்கு ஆச்சரியப்பட போறீங்க. நீ வாங்கி வச்ச பருப்புல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நீ பயன்படுத்துற எண்ணெய பெரிய மாற்றம் உண்டாகும். நீ பயன்படுத்துற மசாலாவில பெரிய மாற்றம் உண்டாகும். தேவன் செய்யணுமான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கை உயர்த்துங்க பகன். என் ஆண்டவர் எல்லாற்றுக்கும் தேவனாக இருக்கிறாரு. கர்த்தரை சொல்லும் குறைய தேவன் நிறைவாக்கிட்டாரா? தண்ணி கொண்டு வா. அது நிரப்புறாங்க. திரும்ப வந்து சொல்றாங்க, நிரப்பிச்ச ஆண்டவரே முன்ன என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்ளை பண்ணுங்க. திரும்பி பார்த்தா தண்ணி ரசம் மாறிடுச்சு. ஒரு பேர் அற்புதம் வருது. இனி அபிஷேகம் வீட்டுக்குள்ள வந்துடும். இந்த வார்த்தை வீட்டுக்குள்ள கிரியை செய்யும். எத்தனை சாபம் சம்பாதிக்கிற 10 ரூபாய் சேர்த்து வைக்க முடியல, ஓடி ஓடி உழைக்கிறேன், வெறும் ஜால ஒண்ணுமே இல்லை, காலி. கர்த்தரை சொல்றான். இந்த வசனம் கேட்ட பிற்பாடு நீ சம்பாதிக்கிற 10 ரூபாவோ 100 ரூபாய் 1000 ரூபாவோ 10 ரூபாய் எடுத்து தனியாக வைப்பேன். கர்த்தர் மிச்சப்படுத்துவார். கர்த்தரை சொல்றான். தேவன் செய்ய வல்லவராக இருக்க கர்த்தர் செய்வாரா? உனக்கு கர்த்தர் செய்வாரா? சகோதரா, தேவன் செய்வாரா? தேவன் செய்வாரா? தேவன் செய்ய போறாரு. எத்தனை ஆமென் சொல்றீங்க? விசுவாசம் கரெக்டா இருந்தா, உன் ஜபம் கரெக்டா இருந்தா, நீ உத்தமனா இருந்தா, உன் ஜபத்து வல்லமா இருந்தா, நீ பண்ற பிராயம் உண்மையா இருந்தா, நீ செய்யற ஒவ்வொரு காத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருப்ப. உன் கையில் பிராசத்தை நிறைவான மகிழ்வுக்கு இறங்கிட்டே இருக்கும். கைத்தடி சொல்லுமா? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு கர்த்தர் செய்வாரா? சிஸ்டர், வசனம் உண்மையா? பைபிள் உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் உண்மையா சொல்லு. கர்த்தர் நடந்த சம்பவம் உண்மைதானா? இது பொய் இல்லை, கதை இல்லை. நடந்த சம்பவம் தனி தரிசனம் மாறுது. நடந்த சம்பவம் உலகம் அறிந்த உண்மை. கர்த்தரை ஸ்தோத்திரம். அதே ஆண்டுடைய மகிமை வல்லமை இன்றைக்கும் வாழ்க்கையில குறைந்து போகவே இல்லை. கை உயர்த்தி அல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினிக்கு இடக்கும் ஆண்டவரை
காப்பாற்றுகிறாரோ கொடைகளையோ கிறிஸ்துவுக்காக இறைவாக்கின் நடத்திடுவாரோ கொடைகளையோ கிறிஸ்துவுக்காக இறைவாக்கின் நடத்திடுவாரோ சிங்க குட்டிகளாவே பத்தினி கிடக்கும் ஆண்டவரை உனக்கு துணை இல்லையோ சிங்க குட்டிகள் பத்தினி கிடக்கும் ஆண்டவரை தேவனுக்கு துணை இல்லையோ வசனம் எங்க இருக்குது பாடின வசனம் எங்க இருக்குது சொல்லுங்க 24:10 சொல்லுங்க வசனமா தெரிஞ்சுக்கணும் பாட்டம் தெரிஞ்சுக்கணும் அதான் ஆசீர்வாதம் அல்லேலூயா சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அதான் பாயிண்ட் தேடுகிறவர்களுக்கோ தான் ஆசீர்வாதம் வந்துடாது நீ சர்ச்சுக்கு வரணும் கையை தட்டணும் பாட்டு பாடணும் தோத்திரம் பண்ணணும் அப்பதான் வானம் திறக்கப்படும் நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு மந்திரமா வந்துடும் அதுவே வராது சொல்லுவாங்க நீங்க வேண்டிங்க பிரதர் என்ன பண்ணுவாங்க முந்தி காணி போட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் நீ வரணும் ஆண்டு தேடி வரணும் உன் தேடி இயேசு வந்தாரா சொல்லுங்க உன் தேடி இயேசு வந்தார் அந்த பூமிக்கு வந்தாரா இயேசு வந்தார் அந்த பூமிக்கு வந்தார்ல உயிரை கொடுத்தார்ல சிலுவைக்கு போனார்ல நீயும் வரக்கூடாது நீ வந்து கர்த்தரை பாடணும் துதிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்பதான் நீ குறையப்படவே மாட்டே நம்பரும் மாத்திரம் குறை வருமான வாழ்க்கையில வரக்கூடாது என்ன குறைவு சாப்பிடுறது மட்டுமல்ல ஜப குறை வரக்கூடாது ஸ்தோத்திர குறை வரக்கூடாது உபாச குறை வரக்கூடாது குறை வந்துட்டாலும் சாத்தான் உள்ள வந்துடுவான் சோறு உண்டாக்கிடுவான் பயத்தை உண்டாக்கிடுவான் ஜெபிக்க விட மாட்டான் குழப்பத்தை உண்டாக்குவான் சமானத்தை எடுத்து போடுவான் நீ பாதிக்கப்படுவ அப்ப என்ன செய்யணும் தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கணும் அல்லேலூயா கை உயர்த்துங்க பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேர் என்ன இருக்குது என்ன உண்டு எங்க இருக்கு வசனம் வெளிப்படுத்தின புஸ்தகம் 2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா உங்கள் என்ன உண்டு குறை உண்டுமா குறை உண்டு டைம் சபைக்கு வந்து உட்காந்தியே லேட்டாக உள்ள உட்காரியே கர்த்தர் கணக்கு கேட்பாரு ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கிறியே கர்த்தர் கணக்கு கேட்பாரு ஜெபிக்காம இருக்கிறியே கர்த்தர் கணக்கு கேட்பாரு நீ ஒழுங்கா இருந்தா தான் குறைப்பட மாட்டேன் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா கை உயர்த்தி எப்படி வாழ போறீங்க மறைவா வாழ போறீங்க அல்லேலூயா சொல்லி முடிச்சது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13 முதல் வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19 வாசிங்க அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் ஒருமுக வாசலிலே அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை என்ன பொறிக்கிறாங்க சொல்லுவாங்க பொறிக்க நீ பொறிக்க நல்ல வார்த்தை தான் பொறிக்க எடுத்தார்கள் அல்லேலூயா சொல்லுங்க என்ன பொறிக்கிறாங்க பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன அர்த்தம் தேசம் என்ன இல்லை என்ன இல்லை சொல்லுங்க பைபிள் படிக்கிறீங்க சரியா என்ன சிஸ்டர் 3 வருஷம் 6 மாசம் என்ன பெய்யல தேசமெங்கும் பனி இல்லை மழை இல்லை ஈர பசியே இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை விதைப்பு இல்லை அறுவடை இல்லை நோ ரைஸ் நோ வைட் எதுவுமே இல்லை கோதுமை இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை சொல்றாங்க சில வேலை அரிசி தமிழ்நாட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு நான் இப்படி பால் வாங்க போவேன் ரேஷன் கடைக்கு போவேன் எல்லாம் நல்லா செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் உற்சாகத்தோடு கையை மேல உயர்த்தி தேசத்துல பனி இல்லை மழை இல்லை எலியா சொல்லிட்டாரு ஆகா ராஜாவே நீ பாவம் செய்கிற
விக்கிரத்தை கும்பிடுகிற, பாகார சேவிக்கிற, தெய்வத்தை விட்டுட்ட. இதனால தேசமெங்கும் புகை எழும்புது, பலி எழும்புது, கர்த்தர் ஆராதிக்கல, தேவன் துக்கப்பட சொல்லிட்டு எலியா அந்த வாய்க்கு சொன்னாரு, ஆகாப் ராஜாவே 3 வருஷம் 6 மாசம் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. மக்கள் பஞ்சம் தலைவரித்து ஆடுது. அப்பதான் எலியா அவர் வீட்டுக்கு போறாரு. அவங்க அம்மா விதவை, சாப்பாட்டுக்கு வழியில விறகு பொறுக்கிறாங்க. சாப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க, சீக்கிரம் சீக்கிரம், முடியல, டைம் ஆச்சு. அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தால் கூப்பிட்டு ஒரு தண்ணி பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றால், போகிற பொழுது நோக்கி கூப்பிட்டு, பஞ்சம் தலைவர் தாடு தேசத்துல கொஞ்சம் மாவு கொஞ்சம் தான் இருக்குது. மொத்த சுட்ட 2 பேரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரு உள்ள போயிட்டார். யார்? எலியா. ஏற்கனவே அங்க ப்ராப்ளம், சாப்பாடு கஷ்டம். அந்த விதவை பையன் தான் இருக்கிற கூட இருக்கிறாங்க. அது எலியா என்ன பண்ண, தண்ணி மட்டும் கேட்கல, ஸ்பெஷலா என்ன பண்ண ஆர்டர் பண்றாரு. என்ன பண்றாரு? ஒரு மசாலா தோசை கொண்டு வா, ஆனந்த தோசை கொண்டு வா கர்த்தர். அப்படி ஆர்டர் பண்ணல, அதை கொண்டு வா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லி, ஏற்கனவே கஷ்டம் வருது, எப்படி காணி கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு தசமம் கொடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்க வைப்பார். இல்ல பிரதர், வேலைக்கு போற சம்பாதிக்க எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்க வைப்பார். இயேசப்பா நாமத்தில் கொடுக்க வைப்பாரா? கர்த்தர் நிறைவாக்குவாரா? நிறைவாக்குவாரா? செய்வாரா? சொல்லுங்க. அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் அப்ப கொஞ்சம் மாவத்தா இருக்கு. வாசிங்க. கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்றால், அது வீட்டுக்கு போனது யாரு பிரதர்? யார் போயிருக்காரு? அந்த வீட்டுக்கு யார் போயிருக்காரு? யார் போயிருக்காரு? பெரிய விஐபி, பெரிய தீர்க்கதரிசி உள்ள போயிருக்காரு. யார் அவரு? எலியா தீர்க்கதரிசி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல வசனம் இருக்கு, மத்தேயு 10:42 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தண்ணி கொடுத்தா அவனை மறக்க மாட்டார். அவனு சின்ன காசு தண்ணி கொடுத்தா. சொல்லுங்க பார்க்குறேன். வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10:42 வாசிக்க சீக்கிரம். 10:42, the Matthew chapter 10:42, 10:42 வாசிக்கலாம். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் நம்ம வீட்டுக்காரர் எப்படி வரணும் வச்சுங்களேன். நீங்க காப்பி தரீங்க, ஆர்லிக்ஸ் பூஸ்ட் தரீங்க, இதெல்லாம் விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. பரலோகத்தில் எழுதப்படுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சில வீட்டு இட்லி கறி தரீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மறக்க மாட்டேன். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுக்கும் பரலோகத்துக்கு அனுப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு கையை மேலே உயர்த்தி. எங்கக்கா காப்பி தருவாங்க, நம்முடைய சாந்தி அம்மா. இந்த காப்பி குடிச்சா 6 மணி நேரம் பசி எடுக்காது. பரலோகத்தில் எழுதப்படுது. எத்தனை பேர் நம்புறீங்கிறது? அது எனக்கு எங்களுக்கு செய்யல, கர்த்தருக்கு செய்றீங்க. காப்பியும் தண்ணியும் சாப்பாடும் யாருக்கு செய்றீங்க? கர்த்தருக்கு செய்றீங்க. அத்தனை பரலோகத்தில் எழுதப்படுகிறது. கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. நீ செய்யற உதவி கர்த்தர் மறக்க மாட்டாரு. இது எழுதிக்கப்பட்ட கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு பாருங்க, தண்ணி கொடு. அது இங்கிலீஷ்ல பார்த்தா கப்பா கோல்டு வாட்டர் போட்டு, இங்கிலீஷ்ல கப்பா கோல்டு வாட்டர். அல்லேலூயா. தண்ணி கொடுத்தாலுமே ஆசீர்வாதம் சொன்னா, பிரியாணி போட்ட எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இட்லி கொடுத்தா ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சரி, வீட்டில் போனால் சூடாக இருக்க தோசை போடுவாங்க, இட்லி போடுவாங்க. நான் சாப்பிட்டு தேங்க்ஸ் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு தண்ணியை கர்த்தர் மறக்க மாட்டாங்க. இட்லியை கர்த்தர் மறப்பாரா? ஒரு தோசை கர்த்தர் மறப்பாரா? பிரியாணி கர்த்தர் மறப்பாரா? ஒரு சிக்கனை கர்த்தர் மறப்பாரா? மறக்கவே மாட்டாரு. கைத்த ஜாம சொல்லுங்க உற்சாகத்தோடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. வாசிமா. போகான் என்று இப்போ ராஜாக்கள் வாசிங்க. அதற்கு அவள் ஒரு பிடி மாவு எவ்வளவு பேர் வாங்க கையால் இல்லையா? ஒரு பிடி மாவு எத்தனை பேர் சாப்பிட முடியும் சொல்லுங்க. ஒரு பிடி மாவு ரொட்டி சொல்லி எத்தனை ரொட்டி வேணாம்? எத்தனை ரொட்டி வேணுமா? ஜெர்மனி அம்மா கடையில் வாங்கிக்கிறீங்க ரொட்டிலாம், அதான் தெரியல. ஒரு பிடி மாவு அடிச்சு விட்டா எத்தனை ரொட்டி வராதுங்க? மேபி 2 இல்ல 3 வரலாம் பண்ணலாம்ல.
சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரெண்டு யாருக்கு தெரியுமா? விதவைக்கும் பயனுக்கு தான். இவர் கொடுக்க முடியுமா? அதை கொண்டு வாண்டாரு, நான் சாப்பிட ஆஸ்வதிக்கணும். ஒன்னே புரியல அந்த விதவைக்கு, ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சரி திட்டினே போறாங்க அடுப்பாண்டு. ஐயோ இப்ப சாப்பிடு. அந்த அம்மா சொல்றாங்க, சாப்பிட்டு செத்து போறாங்க. ஒண்ணுமே இல்லை. வாசிமா, ஒரு பிடி மாவும் அல்லாமல் இல்லை என்று கர்த்தருடைய சொல்லுகிறேன். இதோ நான் என் குமாரரும் போக முடிவு பண்ணிட்டாங்க. அகால மரணம் தான், தற்கொலை தான். இனி மழை பெய்ய வாய்ப்பில்லை, பனி பெய்ய வாய்ப்பில்லை, அறுவடைக்கு வாய்ப்பில்லை, கோதுமை விளைய வாய்ப்பில்லை, அரிசி விளைய வாய்ப்பில்லை. என்ன பண்ணாங்க? செத்து போக முடிஞ்சு போச்சுட்டாங்க. வாழ்க்கை முடிவு பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி முடிவு பண்ணி வச்சுங்க. வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவதாமா இங்க ஒன்றும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். ஏசு சொல்லிட்டு வந்துட்டாரு, எலியா வந்திருக்கிறாரு. கர்த்தர் உயர்த்த போறாரு. நீ செத்து போக மாட்டேன், சத்து சாட்சியா வாழ போற. நீ செத்து போக மாட்டேன், வறட்சியா இருக்க மாட்டேன், வற்றி போக மாட்டேன். கர்த்தர் குடும்பத்தை செழிப்பாக்க போறாரு. மாவு ஆஸ்வதிக்க போறாரு. கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்க போறாரு. கர்த்தர் உயர்த்த உயர்த்த நீ 10 பேருக்கு சாப்பாடு போடுவேன், 1000 பேருக்கு சாப்பாடு போடுவேன், 100 பேருக்கு சாப்பாடு போடுவேன், ஏழையில போஷிப்பேன், திக்கத்து மேல போஷிப்பேன். கர்த்தர் உயர்த்துவாரு. காண்டவர் இன்னைக்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை வல்லவர் இன்னைக்கு மாறாதே. ஹalleluya, ஹalleluya. ஐயோ சொல்லு, சத்தமா சொல்லு, உற்சாகத்தோடு. நம்ம ஸ்டேட் பண்ணி சொல்றாங்க, செத்து போக போறோமா? அவ்வளவுதான், மாவு கொஞ்சம் என்ன இருக்குது, சாப்பிட்டு மாட்டு முடிச்சுக்க போறோம். அவ்வளவுதான், நீ வாழ வாய்ப்பு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா கர்த்தர் யாரும் அனுப்புறாங்க? எளிய தீர்க்கதரிசி சாப்பிட அனுப்புத, அந்த குடும்பத்தை போஷிக்க அனுப்புறாரு. நீ வறட்சியா இருக்குமா சொந்த வீட்டுக்கு வரமாட்டான். போன் பண்ணி கேட்டுப்பான், நல்லா இருக்கிறியா, என்ன பண்ண வீட்டுல? வேற கஞ்சி தான் இருக்குது. சரி அடுத்த மாசம் ரொம்ப வீட்டுல என்ன பண்ணி வச்சுக்கிற? பிரியாணி பண்ணி வச்சு உடனே வரன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, அனுப்புற வீட்டுல என்ன இல்லை, வறட்சி, பஞ்சம், கொஞ்சம் மாவு, கொஞ்சம் தான். கர்த்தர் அனுப்புறாரு, இந்த வாங்கி சாப்பிடு. அல்லேலூயா. ஒண்ணு கொடுத்தா அப்படியே நிக்கிறாங்க. அந்த அம்மா பரவாயில்ல நிக்கிறாங்க. ஆண்டவரே முடிஞ்சு போச்சுப்பா, கொஞ்சம் பையன் சாப்பிட்டு செத்து விடுவான், நான் செத்துடுவேன். இதை வந்து உட்காந்துக்கிறாங்க வீட்டுல. எலியா. அல்லேலூயா. கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. இந்த 66 புஸ்தகத்தில் யாருமே பஞ்சத்துல செத்து போகல, வறுமையில செத்து போகல, திக்கற்ற மக்களா போகல. எப்ப இயேசு நோக்கி பார்க்கிறாங்களோ, வானம் திறக்கப்பட்டு பொக்கிஷங்கள் இறங்கி வருகிறது, ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, நன்மைகள் இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. உன்னை போஷிக்க ஆண்டவர் தீர்க்கதரிசி கத்தை விட்டு அனுப்புவாரு. நீ வறட்சியா உட்கார்ந்திருப்ப, காணி கூட கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருப்ப, கத்தை தீர்க்கதரிசி அனுப்புவாரு. ஏன் தெரியுமா? வீட்டுல ஆசீர்வாதம் பெருகிடும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க. நீ ஒரு சின்ன லிட்டர் பால் தான் வச்சிருப்பேன், உள்ள கொடுத்து ஜோம் பண்ணிட்டு பார்த்து வீட்டுக்கு பெருகிட்டே இருக்கும். கத்தை செய்வார், செய்வார், செய்து கொண்டே இருக்க போறாங்க. உனக்கு கர்த்தருடைய வாசமா எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு. அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே. கர்த்தர் சொல்றத பார்த்து இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல, பயப்படாதே, வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்தி. எப்படி நான் ஊழியர் செய்யறப்பா? ஊழியத்தை கொண்டு சாப்பாடு வந்து கர்த்தர் கூப்பிடுறாரு, ஊழியர் செய்ய கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாரு. நீ அவரை உயர்த்தும் போது வீட்டை ஒன்று உயர்த்துவார். நீ அவரை உயர்த்த 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 உன் பிள்ளை கர்த்தர் உயர்த்துவார். நீ இயேசு உயர்த்த உயர்த்த, நீ இயேசுக்கு ஊழியர் செய்ய செய்ய குடும்பத்தை கர்த்தர் போஷிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் செய்வார். நம்பரை மாத்தணும். கையை உயர்த்தங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் குறைவை தேவன் நிறைவாக்குவாராம். வீட்டுல பயங்கர குறை, வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எளியா ஆயத்தப்படுத்த சொல்றாரு. பயப்படாத விதமா சகோதரி, பயப்படாது தம்பி, பயப்படாது வாலிபத்தம், பயப்படாது அன்பு சகோதரர், பயப்படாது. ஏன் பயப்படுற? ஐயா డబ్బు లేదుపా, బ్యాంకులో లేదు, హల్లెలూయా. పాకెట్లో లేదు, హల్లెలూయా. బ్యాగులో లేదు,
அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு தெலுங்குல பேசுறேன். லேது கத்தரும் அல்லேலூயா. டப்பு லேதுப்பா, என்ன செய்ய முடியும்? கர்த்தர் வீட்டுக்கு அனுப்புற தீர்க்கதரிசிய வாக்கு அனுப்புறாரு. போ, இப்படி ஆசீர்வதிவா, பெருக செய்வார். என் ஆண்டவர் நேற்று நின்று மாறுகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கலாம்? எலியாவின் தேவன் சொன்னீங்க, தேவன் தான் உன் தேவனா இருக்கிறார். இன்றைக்கு உன் வீட்டில் அற்புதத்தை கர்த்தர் செய்தே தீருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்வார், நம்பர மாத்திரம் தைரியமா சொல்லுங்க. சொன்னாரு, நீ பயப்படாத, பஞ்சத்தை பார்த்து பயப்படாத, வறுமை பார்த்து பயப்படாத, இல்லாமை பார்த்து பயப்படாத, வேதனை பார்த்து பயப்படாத. நீ தேவ சமூகத்தில் ஜபத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு, அப்பத்தை ஆயத்தப்படுத்து, வசனத்தை ஆயத்தப்படுத்து, உழுத்தை ஆயத்தப்படுத்து, சோத்திரத்தை ஆயத்தப்படுத்து, உபாசத்தை ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படுத்து மான் திறக்கப்பட்டு கொண்டு இருக்கும். மாப்பசி தொட்டி பெருகிட்டே இருக்கும். கொஞ்சம் மாவட்டம் பெருசா மாறியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தைகள் பேசிட்டு இருக்கிறது. தேவச்சனமே விசுவாச பிள்ளைகளே நிரப்பிட்டே இருக்கிறாரு. மாப்பசி தொட்டியவன் நிரப்பிட்டே இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர மாத்த கைவே அர்த்தங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. நான் எப்போ இயேசு ஊழித்து வந்தனோ 34 இயர்ஸ் ஆகுது. 30 ஸ்டார்ட் பண்ண ஓடி போட்டியில் ஊழித்துக்கு வந்த 14 வயசுல அப் டு டேட் என்ன வரைக்கும் ஆண்டவர் கடகாரமா வைக்கல, வறுமையா வைக்கல, நல்ல சாப்பாட்டத்தை கொடுக்கிறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மாணவர்கள்லாம் இருக்கிறேன். 3 வயசு நீ சாப்பிட்டு போற பஸ்ட் கொடுத்து முதல்ல அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்ல முடியுமா? எனக்கு பஸ்ட் கொடுத்துரு. கத்திரி சொன்னா சாப்பிட்டு அப்புறம் ஆசீர்வதிக்க போறேன். அந்த மாதிரி என்ன யோசிச்சிருப்பாங்க? நான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு மழை இல்லாமல் கத்திரி ஸ்தோத்திரம் முதல்ல கேட்கிறாரு. எப்படி தயாரிட்டு போயிட்டாங்க? சுட்டா வாசிக்கலாமா? சரி, அதே பண்ணி கொண்டு வா, பின்பு உனக்கும் பண்ணலாம். கர்த்த தேசத்தின் மேல் கட்டட நாள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வசனம் கிடையாது. காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், பள்ளத்தை கம்மியா பண்ண நிரம்பிட்டே இருக்கலாம். இந்த வசனம் உண்மைனா என் ஆண்டவர் உண்மை, நான் உண்மைனா இந்த சபை உண்மை, சபை உண்மைனா நீங்க உண்மையா இருக்கிறீங்க. வசனம் உண்மை, வசனம் உண்மை, வார்த்தை உண்மை. பஞ்சம் தீர்வு வரைக்கும் உங்க வீட்டுல மாவு குறைய, என்ன குறைய, அந்த ஆண்டவர் போஷிப்பாரா? நிச்சயம் போஷிப்பாரு, நிச்சயம் நடத்துவாரு. எத்தனை பேர் சுவாசம்? 2 பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் குடும்பத்தை போஷித்து இருக்கிறாரு. கர்த்தர் போஷிப்பாரு. கர்த்தர் அனைவரும் நீ சம்பாதிக்கிற இல்லையோ, வேலைக்கு போற இல்லையோ, வீட்டுல அரிசி பருப்பா நிறைஞ்சிட்டே இருக்கும். கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சம் தீர்ற வரைக்கும் சாரிமாத்து வீட்டுல மாவும் குறையில, எண்ணெயும் குறைந்து போவதில்லை. குறைய தேவன் நிறைவாக்கிட்டார். திராட்சையும் நிறைவாக்கப்பட்டது, அப்பம் நிறைவாக்கப்பட்டது, மாவு நிறைவாக்கப்பட்டது. அப்பதை காண்பிக்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை காண்பிக்குது, என்ன வல்லமையை காண்பிக்குது. உங்கள்கிட்ட குறைஞ்சு போவாது. உங்க எத்தனை வயசானாலும் உண்மைக்கு அந்த அபிஷேகத்தின் வல்லம் குறையாது. கைவிட எத்தனை பார்க்கலாம். சாப்பாடை பத்தி பேசுறது அது ஆவியின் அர்த்தம் இருக்கு. மாவு அப்பன்னு சொல்லு. அப்ப என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது. அங்க என்ன எதை குறிக்க தெரியுமா? கர்த்தர் வல்ல அபிஷேகத்தை குறிக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்புறம் நீ சாவர வரைக்கும் எத்தனை பலகீனம் வந்தாலும் உன் மேல இருக்கிற வல்லமை, உன் மேல இருக்கிற கிருபை, உன் மேல இருக்கிற அபிஷேகம் குறையவே குறையாது. நம்பரமா கைத்தட்டி ஆமென் சொல்லுமா? கர்த்தர் பெரிய செய்வாரா? கர்த்தர் நடத்துவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. நான் நேற்று இரவு தூங்கவே இல்லை. 4, 5, 6 ஆகி போச்சு. உட்காந்து சொல்லிட்டே இருந்தேன். முடிஞ்சு போச்சு. கண்ணை உறக்க முடியல. கர்த்தர் சோத்திரம். டயர்டு. பாத்ரூம் ஒரு தள்ளுனால கர்த்தர் சோத்திரம் கேராச்சு. ஆண்டவரே நான் என்ன பேசணும் போயிட்டு ஆயத்தப்படுத்துப்பா, பிரசாத் ஆயத்தப்படுத்து. ஆர்டர் வந்துனே இருந்தேன். கர்த்தர் சொன்னப்போ உன் குறைவை நிறைவாக்குறேன், உன் பலவீனத்தை மாற்றம் பலப்படுத்த போட்டார். ஆனா பாருங்க, உள்ள வரும்போது ரொம்ப சோர்வா வருங்க, தூக்கம் மயக்கம் அப்படியே. ஆனா இது வரைக்கும் தூக்கம் மயக்கத்தையும் காணும், பலவீனத்தையும் காணும், சோர்வை காணும். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கலாம். சுவாசிக்கிறீங்களா? ஒன்னும் வல்லமை குறையாது, அரிசி பருப்பு குறையாது, உன் ஜபம் குறையாம நீ காத்துக்கொண்டா கர்த்தர் உயர்த்துவார். தலைப்பு என்ன கேட்டோம்? குறைவை நிறைவாக்குற தேவன் நிறைவாக்குவாரா?
அபிஷேகம் நிறைவாக்குவாரா, வல்லமை நிறைவாக்குவாரா, கிருபை நிறைவாக்குவாரா, வரத்தை நிறைவாக்குவாரா, இது நிறைவாக்குவார், நிறைவாக்குவார், நிறைவாக்க போறார். கைத்தட்டிய கரங்கள் சொல்லிட்டு ஆண்டவருக்காக கைத்தட்டி ஆமென் சொல்லு. உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.